பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் 8 கால் 8 வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 4 நாளாகவே நான் வீடியோ போடல. வேலன், வெள்ளி, சனி, ஞாயிறு போடல. இன்றைக்கி திங்கக்கிழமை தான் எடுத்திருக்கேன். என்னன்னே தெரில, நிறைய படிக்கிறோம். நம்ம நினச்சிருக்கிறோம் நம்ம ரொம்ப திறமை, நம்ம நிறைய படிக்கிறோம், கொஞ்சம் நமக்கு தெரியுது, வசனம் தெரியுது, எதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு மம்மதம் ஒன்று வரும். அது ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை ஒன்றுமே இல்லை, நீலாம் ஒன்றுமே இல்லை, நீ மண் அப்படின்றத ஆண்டவர் அப்பப்போ நமக்கு நினைவு கூறுகிறதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி அதை உண்மையிலே நான் அதை அனுபவித்தேன். நிறைய டைம் என்ன கரெக்ட் பண்ணுறாரு ஆண்டவர். எவ்வளோ நல்லவர் தேவன். இப்படிப்பட்ட கடவுளை நிறைய பேர் அறியாமல் இருக்கிறது தான் மனசு எப்படி கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவருக்காக நான் எல்லாம் செஞ்சுட்டேன் என் உயிரை தவிர அப்படின்னு சொல்லி. அது போல தான் இருக்குது. சரி, சோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொறுமை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். பொறுமை. இந்த பொறுமை இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் அறுவடை பண்ண முடியும். எல்லாத்தையும். அது தோட்டத்துறவாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், அல்லாட்டா நம்ம ஆத்துமா அறுவடையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு பொறுமை இல்லைன்னா அந்த கட்டப்படுகிறது இடிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். கட்டப்படுகிறதை பொறுமை இல்லாததுனால இடிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இன்னும் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துலேயும் 5ஆம் அதிகாரத்துலேயும் யாக்கோபு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், எப்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வார்த்தைகள் சொல்லி எழுதுகிறதாவது. என்ன வார்த்தைகள் சொல்லுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தது ஒரு லெட்டர் எழுதும்போது என்ன பண்ணிடணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி படிக்க வைக்கும்படியே ஒரு வார்த்தைகள் சொல்கிறார். அப்போ சொல்கிறார் பாருங்க, 2வது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது, இது ஃபஸ்ட்டு எழுத முடியாதுல்ல, அதனால் அப்படி எழுதுகிறார். எவ்வளோ ஒரு அறிவு பாருங்கள். நம்ம கூட நிறைய நேரம் பேசும்பொழுது ஒரு குறைவுகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். நமக்குள்ளே 1000 குறைவுகள் தான் இருக்குது. அப்போது ஆனால் பைபிள் சொல்லுது, ஒருவர் குறையை ஒருவர் சொல்லி என்ன பண்ணுங்க, கரெக்ட் பண்ணிக்கங்க, கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்கள், அப்போது ஏன் சகோதரன், நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு பலவிதமான கஷ்டம், உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும்பொழுது, நீங்கள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையாக நினச்சி பொறுமையாக இருந்து பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதில் ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு பொறுமை வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றில் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பிரியமானவர்களை, முதலே நான் சொன்னது போல் இந்த பொறுமை இல்லாததுனால இன்றைக்கி அநேக டைவர்ஸுகள், அநேக இடிக்கப்படுகிற காரியங்கள், அநேக குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு ஓடுகிற காரியங்கள், நான் ஒரு பக்கம் ஓடுறேன் நீ ஒரு பக்கம் ஓடுன்ற காரியங்கள், செய்திகளில் கேட்க முடியாத காரியங்கள். ஒரு கொலை நடக்குது அப்படின்னு பார்த்தா அழுகுறாங்க. அவங்க கொலையாளி இல்லை நம்ம நினச்சோம்னா அவங்க தான் கொலையாளியாக இருக்கிறார்கள். இப்படி கூடவே இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உலகத்தில் குடும்பங்களில் நடக்கிறது. என்ன இல்லைன்னா பொறுமை இல்லை. பொறுமை இல்லை. பிரியமானவர்கள், உண்மையாகவே நான் முதலமைச்சர் ஜோசப் விஜயை பெருமை பாராட்டு. உண்மையிலே பெருமையாக இருக்குது, எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டால், நம்ம குடும்பங்களிலே நம்ம சொந்தங்கள் மத்தியிலே, ஃப்ரெண்ட்ஸுங்கள் மத்தியிலே, ஊழியத்தின் மத்தியிலே 4 பேர் எதிர்த்தா நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. ஆனால் 4-5 கட்சி சேர்ந்து, குடும்பம் ஒரு பக்கம், அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு பக்கம், தெரிஞ்சவங்க ஒரு பக்கம், கூட பழகினவங்க ஒரு பக்கம், கூட நடித்தவங்க ஒரு பக்கம், அத்தனை பேர் எதிர்த்து இருக்கும் பொழுது அந்த ஹார்ட்டு தாங்கி, அது அவர் எப்படி செய்வாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், ஒரு இது பார்த்தேன், நான் ஒரு மனுஷனை இத்தனை பேர் எதிர்க்கிறீங்களே,
நான் என்ன பண்ணிட்டேன்? திருடிட்டேனா, கொள்ளை அடிச்சிட்டேனா, கொலை பண்ணிட்டேனா, நான் வந்து லஞ்சம் வாங்கிட்டேனா, என்ன பண்ணிட்டேன்? இந்த விஜய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டார். இது உதாரணம் நான் வந்து இவரை சொல்லணும்னு பார்க்கல, டக்குன்னு வந்துருச்சு. பிரியமானவர்களே, ஒரு இயேசுவை வேணும் என்று சொன்ன குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க, வேணான்னு சொன்ன குரூப் ஒருத்தவங்க. அவன் திருடன், அவன் எத்தன் என்று சொன்ன குரூப் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவன் இருக்கவே கூடாது, அவரை இருக்கவே கூடாதுன்னு சொன்ன குரூப் இருந்தாங்க. பலவிதமான மனநிலை உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். சரி, ஓகே. அப்போது அங்கே அவர் பொறுமையாக இருந்து ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்து ஜெயித்தார். உண்மையிலேயே ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர் எப்படி தான் தாங்கினார்னு உண்மையிலே எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ பாடுகள் மத்தியில் அவர் ஜெயிக்கிறவராக ஆண்டவர் நம்ம வந்து நாங்கள்லாம் விஜய் சார் தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் ஐயா தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிலாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் ஜெபித்ததே நல்ல ஒரு உங்கள் சித்தத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்தோம். அவரோட சித்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். சரி, ஓகே. அந்த பொறுமை குறித்து நான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஓகே. இப்போ பாருங்கள், யாருமே நல்லவங்க இல்லைங்க. நம்ம நிறைய நேரம் தீர்த்துட்டு போய்ட்றோம், நல்லவங்க கிடையாது உலகத்தில். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. எப்படி சொல்கிறாரு அவர் பாருங்கள். ஆகிய என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறது தீவிரமாகவும், கேட்கறதுக்கு நல்ல என்ன பண்ணுமா, கவனிக்கணுமா. கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா, கவனிக்கணுமா. எந்த ஊரில் எவ்வளோ பேர் ஃபோன் இது சின்ன சின்ன ப்ரேயர் குரூப் ஆரம்பித்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் கேட்டு உங்களுக்காக என்ன பண்ண ஜெபிக்கிறேன்னு கிறிஸ்தவங்களை தவிர எத்தனை குரூப்பில் எத்தனை இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது கிறிஸ்தவன் தான் ஒரு குரூப் ஆரம்பித்து அதை ஜெபிக்கிறதுக்கு இரவும் பகலும் அநேக சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க, கேட்கறதுக்கு பொறுமையாக இருந்து கேட்டு அவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். போன வாரத்தில் நான் ஏன் இருக்கணும் அப்படிலாம் ஒரு தோணுச்சு எனக்கு. போன வாரத்தில் ரொம்ப அப்போது எனக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன். நம்ம கூட இருக்கவங்களாம் நல்லா தூக்கத்தில் இருப்பாங்க, நேற்றுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு ப்ரேயர் சென்டர் இருக்கிறதுனால அங்கே நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணேன். அவங்க கொஞ்சம் பொறுமையாக கேட்டு எனக்காக ஜெபித்தார்கள். அப்போ இந்த பொறுமை எப்படி? ஆகிய பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறது தீவிரமாகவும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க கடவார்கள். கேட்கறதுக்கு தீவிரமாக கேட்கணுமா, பேசுகிறதுக்கு பொறுமையாக பேசணுமா, பேசுகிறதுக்கு. கோபிக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுமா, தாமதமாக இருக்கணும். இன்றைக்கி கோபிக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன விஷயங்கள் அலட்சியம். அவங்க என்ன ஒரு ஆளா, அலட்சியம். கோபிக்கிறதுக்கு தாமதிக்கணுமா, தாமதமாகவும் இருக்க கடவார்கள். அது யாருக்கு சொல்லுகிறார் என்றா, 12 கோத்திரத்தில் இருக்கிற சிதறி இருக்கிற கோத்திரத்தில் இருக்கிற அநேக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொண்டு வருகிறார் யாக்கோப். சரி, அப்படி நம்ம இருக்கும் பொழுது என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம உடனே படித்து முடிக்க முடியாது, அவ்வளோ ஆழமான வார்த்தைகள் இருக்குது. சரி, இருந்தாலும் நான் இதை படித்து நான் முடிக்கிறேன். சோத்திரம் 5 யாக்கோபு 5 ஃபஸ்ட்டு படித்தது 1. இப்படி இருக்க சகோதரரை, கர்த்தர் வருமுன் நீடே பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடே பொறுமையோடு காத்திருக்கிறான், மழைக்காக காத்திருக்கிறான். ஐயோ, நட்டு கொஞ்சம் வளரும்போது கொஞ்சம் மழை பெய்யாதான்னு காத்திருக்கிறான். நல்லா வளைஞ்ச பிறகு அப்போ ஒரு மழை வராதான்னு என்ன பண்ணிருக்கான், காத்து கொண்டிருக்கிறானா பயிரிடுகிறவன். கர்த்தர் வருமளவும் நீடி பொறுமையாக இருங்கள். இதோ அதுக்கும் பொறுமையாக இருக்கணுமா, பொறுமையாக தானே பண்ண முடியும், போக முடியும். பயிரிடுகிற பூமி நற்பலனை அடைவான் என்று முன்மாறிய பின்மாறிய வருமளவும் நீடி பொறுமையோடு காத்திருக்கிறானே பயிரிடுகிறவன். நீங்களும் நீடி பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்கள் வர்றதுக்குன்னா கர்த்தர் வருமானம் நீங்கள் நீடி பொறுமையாக இருங்க, காத்து கொண்டுருங்க, அதனால் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி நீங்களை நீடி பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிறது. வருது, பக்கத்தில் இருக்குது, சமீபமாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து கொண்டு இருக்கிறார்.
சகோதரரை, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இங்கே காத்திருக்கணும். அவர் வருகை சம்மா இருக்கிறது. இங்கே எங்கே வந்துட்டாராம்? வாசப்படியிலே வந்து விட்டாராம். அப்படி பொறுமையாக இருக்கிறவர்கள் வாசப்படியிலே வந்து தட்டுகிறவருடைய இதோ முறையிடாதுங்க, இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். தட்டுகிற சத்தத்தை கேட்டால் அவர் கண்டிப்பாக உள்ளே வருவார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிடைக்கிறது இந்த பொறுமை. என் சகோதரரை, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலும், என் சகோதரர், கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திசாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். அப்போ பொறுமையாக இருந்து சகித்தார்களே தீர்க்கதரிசிகள், அதை நினைத்து கொள்ளுங்கள். பயிரிடுகிறவனை நினைத்து நீங்கள் பொறுமையாக இருங்கள். அவன் அறுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தானே, வளைந்து அறுவடை வரைக்கும். அதே போல் அவர் வருகைக்கு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது, அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அவர் கதவருகிலே வந்து நிற்கிறார், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இதோ பாருங்கள், அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இறுக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. அவனோட பொறுமையை நீங்கள் யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். முடிவில் என்ன பண்ணான்? இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அவன் பொறுமையாக இருந்ததுனாலே நாத்தையும் இழந்தாலும் அவன் ரெட்டிப்பான நன்மை, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறேன். முடிவில் என்ன நடந்தது? ரெட்டிப்பான நன்மையை பெற்றானே. கண்டிப்பாக பிரியமானவர்களே, நீங்கள் பொறுமையோடு இருந்து நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்கிற நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிற என்று உணர்ந்து செயல்படுங்கள். நம்ம அங்கே படித்தது போல் கேட்குறதுக்கு தீவிரமாகும், பேசுகிறதுக்கு நீங்கள் தாமதமாகும், கோபிக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? தாமதமாக இருக்கும். பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். பிரியமானவர்கள், அப்படியாக இருந்து நீங்கள் பரலோக ராஜ்யத்தை மாத்திரம் அல்ல, இது முடிவிலே கண்டிருக்கிறீர்கள். அவனுக்கு கிடைச்ச ரெட்டிப்பான நன்மையை கிடைச்சது போல் உங்கள் வாழ்க்கையிலும் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றுக்கொண்டான் யாக்கோபு. எத்தனையோ காரியங்கள் நானும் பெற்றுக்கொண்டேன், பொறுமையாக இருந்து பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள், ஆனால் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள், ஜெயிக்கிறவர்களாக இருப்பேன். நிறைய பேர் பொறுமை இல்லாமல் மறித்து போகிறார்கள். நான் செத்து போயிருந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் இப்படிப்பட்ட சந்தோஷங்களும் இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகளிலும் ஜெயிக்கிறவளாக நான் இப்போ வந்திருக்க முடியாது. பிரியமானவர்கள், பொறுமை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பொறுமையாக இருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்காக தயவு செய்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.